இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது சீந்தில் கொடிங்க. இது வேலி ஓரமாக அதிகமாக காணப்படுங்க. இது ஒரு கொடி வகை தாவரம். இதற்கு வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா அமிர்தவல்லி, அமிர்த சஞ்சீவி, சோமவல்லி, சாகாமூலி, சஞ்சீவி என பல பெயர்கள் இருக்குங்க. மேலும் அகவல்லி, குண்டலி, ஆகாசவல்லி அப்படின்னு பல பெயர்கள் இது சொல்கிறாங்க. இது ஒரு காயகற்ப மூலிகைங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், பித்தைப்பை, செரிமன கோளாறு, மூலநோய், மேகநோய், மேகவெட்டை, வெள்ளை வெட்டை, மூலம், பௌத்திரம், ஆண்களுக்கு தாது நஷ்டம், இருமல், கோழை நோய், புற்றுநோய், இரத்தத்தை சுத்தம் செய்யும், பித்த நீரை வெளியேற்றும், சிறுநீர் பாதை அடைப்பு, வியர்வை பெருக்கும், சுரம், சர்ப்ப விஷம், இரத்த வாந்தி, எலும்புருக்கி, இரத்த உற்பத்தி, மலட்டுத்தன்மை, அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையெல்லாம் போக்குங்க. இதே மாதிரி ஆண்களுக்கு தாதுவை மீண்டும் உற்பத்தி செய்யும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை, தாகத்தை தீர்க்குங்க. இவ்வளவு நோயும் தீர்க்கும் மருந்தாக இருப்பதால் தாங்க இதை சஞ்சீவி மூலிகை, அமிர்த சஞ்சீவின்னு சொல்கிறாங்க. இந்த சீந்தில் கொடியை மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற விதம் உங்களுக்கு புரியாது. இதன் பொடியை நிழலில் உலர்த்தி காய வைத்த பொடி, நிழலில் உலர்த்தி அந்த பொடியாக்கிங்க. அதில் ஒரு 50 கிராம், இது கூட நெல் பொரி ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. நெல் பொரினா நெல் பொரிச்ச பொரி இருக்குங்க, அது கடையில் வேணாலும் வாங்கிக்கிங்க. இதை கூட ரெண்டுத்தையும் எடுத்து 1 லிட்டர் நீரில் இரண்டையும் சேர்த்துங்க. 150 கிராம் வர வரைக்கும் நல்லா சுண்டா காய்ச்சணுங்க. இதை காய்ச்சிய பின்பு நீங்கள் வடிகட்டி 50 கிராம் காலை மாலை சாப்பிட்டீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மேகவெட்டை, வெள்ளை வெட்டை, மூல நோய், பௌத்திரம், கோழை நோய், தாது நஷ்டம் அனைத்தையும் சரி பண்ணிடுங்க. ஆட்டுப்பால் அல்லது மாட்டுப்பால் இதில் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஆட்டுப்பால் இருந்தாலும் எடுத்துக்கங்க, இல்லை மாட்டுப்பால் இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைனா தேங்காய் பால் இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கங்க. இதனுடன் சீந்தில் கொடி சூரணம் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இங்கே வாங்கிக்கிங்க, இல்லை நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிங்க. இதனுடன் 1/2 டீஸ்பூன் கலந்து ஒருவேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயை சரி செய்யுங்க. நீங்கள் ஒருவேளை அப்படியே 1 டீஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, ஆட்டுப்பால் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடலாம். கை கால் வலி சரியாகுங்க. இதன் இலையுடன் பில்வ இலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 மிளகு வைத்து அரைத்து நெல்லிக்காய் அளவு தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடல் புண், அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாயிடுங்க. சீந்தில் சர்க்கரை தயாரிக்கும் முறையை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது அனைத்துக்கும் மருந்துங்க. இதன் முத்திய தண்டு பகுதியை நீங்கள் எடுத்துக்கணும். எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த தண்டை பச்சையாக நசுக்கிடுங்க. ஒரு அம்மியில் வச்சு நசுக்கிங்க. நசுக்கி தண்டின் மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் நீக்கிடுங்க. இடித்தது 1 கிலோவோ 2 கிலோவோ, நீங்கள் எவ்வளோ கிடைக்குதோ, இல்லை 5 கிலோவோ, நீங்கள் எவ்வளோ கிடைக்குதோ அதை எடுத்துக்கங்க. இப்போ 1 கிலோ தண்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தோலை நீக்கியதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை இடித்து அதில் இருக்க மேலே தோலை நீக்கணும். 1 கிலோ எடுத்திங்கன்னா அதில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். தண்ணியை ஊற்றி நல்லா கையை வச்சு அந்த தண்ணியில் கையை விட்டு நல்லா பிசைங்க. பிசைஞ்சிட்டு நல்லா சாறு வெளியில் வர வரைக்கும் நல்லா பிசைங்க. பிசைஞ்சு தண்ணீரை அப்படியே ஒரு 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் நீங்கள் அப்படி பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் வரைக்கும் விட்டீங்க அப்படின்னா அப்படியே அடியில் சால்ட்டை மாதிரி அப்படியே படிஞ்சிருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே ஆடாமல் எடுத்து ஒரு வெள்ளை துணியை வச்சு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அடியில் இருக்கும், அப்படியே தங்கியிருக்கும். அதுக்கு பேர் தாங்க சீந்தில் சர்க்கரைன்னு பேருங்க. இதை நான் மேன் சொல்ல அனைத்து நோயும் சரி பண்ணுங்க. நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அளவு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா 18 வகையான குஷ்ட நோய், தோல் நோய் சம்பந்தமான அனைத்து நோயும் போக்குங்க. இது நாட்டு மருந்து கடையிலே இது மாதிரி சீந்தில் சர்க்கரை கிடைக்குங்க. நல்ல சர்க்கரையை உண்மையானதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.